Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஞ்சிபுரம் ஸ்பெஷல் கப் இட்லி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போற முன்னாடி Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் கப் இட்லிக்கு தேவையான மாவு எடுத்துறலாம். நான் 4 கப்புக்கு அரிசிக்கு 1 கப் உளுந்து போட்டு ஆட்டி வச்சிருக்கேன். அதிலிருந்து கொஞ்சம் தேவையான மாவு எடுத்துருக்கேன். உப்பு போட்டு தான் இப்போ ஆட்டி வச்சிருக்கேன். அதில் உப்பு போட தேவையில்லை. நீ அடுப்பு பற்ற வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். துருவன இஞ்சி, பொடி பொடியாக வெட்டின கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். 3 ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் இனி மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஏற்கனவே மாவில் நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். மாவையும் அதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இனி ஒரு கப்பில் எண்ணெய் தடவி இனி மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். 3/4 கப்பு மட்டும் மாவை ஊற்றினா போதும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் அந்த கப்பை வச்சிடலாம். நான் இட்லி சட்டி யூஸ் பண்ணல, நீங்கள் இட்லி சட்டி இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அது வேக விடலாம். நீ வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி எடுத்து குத்தி பார்த்து செக் பண்ணிடலாம். இட்லி இப்போ ரெடி ஆயாச்சு, அதை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த ஓரத்தை கொஞ்சம் கத்தி வச்சு கீறி விட்டோம்னா இப்போ நம்ம கப் இட்லி சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.